தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தாவேகா ஆட்சியில் கமிஷனும் கிடையாது, லஞ்சமும் கிடையாது என விஜயும் அவரது அமைச்சர் சகாக்களும் கூறி வரும் நிலையில் கட்சி முக்கிய நிர்வாகிகளோ உறுப்பினராக சேர்வதற்கும் பதவிக்கும் லட்சங்கள் கேட்பது தாவேகா தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாவேகா ஆட்சி அமைத்ததும் அங்கு பெரிய எதிர்காலம் இருக்கிறது என நினைத்து அனைத்து கட்சிகளை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளும் மற்றும் பல மாவட்டங்களைச் சேர்ந்த பிரபலங்களும் தாவேகாவிற்கு படையெடுத்து செல்கின்றனர். இதனால் தாவேகாவுக்கு மட்டுமல்ல அக்கட்சியின் உள்ளூர் நிர்வாகிகளுக்கும் மவுசு ஏறியுள்ளது. இந்த நிலையில் அண்ணாமலை புதிய இயக்கம் தொடங்கிய நாளில் குமரி மேற்கு மாவட்ட அதிமுக ஒன்றிய செயலாளர் ஒருவர் அண்ணாமலை இயக்கத்தில் சேரவா அல்லது ஆட்சியில் இருக்கும் தாவேகாவில் சேரவா என்று தத்தளிக்க அவரது நண்பர் அண்ணாமலை எங்கே ஆட்சியை பிடிப்பார், ஆட்சியில் இருக்கிற தாவேகாவில் சேரலாம் என்று சிபாரிசு செய்ய தாவேகாவில் சேர சென்றிருக்கிறார். தாவேகா நிர்வாகியோ இப்ப எங்க கட்சியில சேர வேண்டுமானால் கட்சி வளர்ச்சி நிதியாக 2 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்தவர் தாவேகாவுக்கு கும்பிடு போட்டு நடைகை கட்டினார் அந்த அதிமுக ஒன்றிய செயலாளர். தாவேகாவில் என்ன நடக்கிறது என்று அந்த வட்டாரத்தில் விசாரித்தோம். திங்கள் சந்தை பகுதியைச் சேர்ந்த அமமுக நிர்வாகியான தொழிலதிபர் ஒருவர் தேர்தலுக்கு முன் தாவேகாவில் இணைந்தார். தற்போது ஆட்சியும் வந்ததால் கட்சியில் ஏதாவது ஒரு பொறுப்பு கேட்டு குமரி மத்திய மாவட்ட செயலாளர் கிருஷ்ணகுமார் தரப்பை நாடியுள்ளார். இன்னும் ஒரு மாதத்தில் அணிகள் அறிவிக்கப்பட்டு அதற்கு பொறுப்பாளர்கள் போடுவார்கள். 5 லட்சம் கொடுத்தால் பதவிக்கு ஏற்பாடு செய்யலாம் என மாவட்ட செயலாளர் தரப்பில் சொல்ல, எனக்கு பொறுப்பே வேண்டாம், நான் உறுப்பினராகவே இருக்கிறேன் என அந்த தொழிலதிபர் வந்துவிட்டார். இதேபோல்தான் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மாநில நிர்வாகி ஒருவருக்கு விளவங்கோடு தொகுதியில் சீட் கொடுக்காததால் அதிருப்தியில் இருந்த அவர் தாவேகாவில் சேர மேற்கு மாவட்ட நிர்வாகி ஒருவருடன் பேசியிருக்கிறார். அந்த நிர்வாகி அவரிடம் 1 லட்சம் கேட்க, இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த காங்கிரஸ் பிரமுகர் 2 தினங்களுக்கு முன் புசியானத்தை சந்தித்து தாவேகாவில் சேர்ந்தார். கிள்ளியூர் தொகுதியைச் சேர்ந்த திமுக நிர்வாகி ஒருவர் கூறும்போது, திமுகவில் இருந்த சத்யராஜ் கருங்கல் பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்தார். இதற்கு முன் காங்கிரஸில் இருக்கும்போது தாலக்கான் விலை கூட்டுறவு சங்க தலைவராக இருந்த சத்யராஜ் சுமார் 93 லட்சம் முறைகேடு செய்துவிட்டு 2021 திமுக ஆட்சிக்கு வந்ததும் திமுகவில் இணைந்தார். இந்நிலையில் தாவேகா ஆட்சி வந்ததும் கூட்டுறவு சங்க முறைகேட்டிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தாவேகாவில் இணைய முயற்சி எடுத்தார் சத்யராஜ். அவர் என்ன காரணத்திற்காக தாவேகாவுக்கு வருகிறார் என்பதை புரிந்து கொண்ட தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் தரப்பு அவரிடம் 7 லட்சம் பேரம் பேச கடைசியில் 5 லட்சம் கொடுத்து கடந்த 7ஆம் தேதி கிள்ளியூரில் நடந்த இணைப்பு விழாவில் தாவேகா மேற்கு மாவட்ட செயலாளர் சபீன் தலைமையில் சத்யராஜ் இணைந்து கொண்டார். இப்படி உறுப்பினராக சேருவதற்கே தாவேகாவினர் பணம் வசூலிக்கும் சம்பவங்கள் பல நடந்திருக்கின்றன என்றார். மாற்றுக் கட்சியிலிருந்து தாவேகாவில் இணைந்த முக்கிய பிரமுகர்கள் சிலர் கூறும்போது, மாவட்ட நிர்வாகிகளை விட்டுவிட்டு சென்னையில் மாநில நிர்வாகிகளை சந்தித்து கட்சியில் சேர்ந்தால் பிறகு மாவட்ட நிர்வாகிகள் நம்மை கண்டு கொள்ளவே மாட்டார்கள். மேலும் இதை மீறி சென்னையில் போய் சேர்ந்தவர்களிடம் என்னை மதிக்காமல் அங்கு போய் சேர்ந்த உங்களை இங்கு நான் எப்படி ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்வது என்று கூற, மாற்றுக் கட்சியில் கெத்தாக இருந்தவர்கள் இவர்கள் முன் கை கட்டி நிற்கிறார்கள். இதனால் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து கட்சியில் சேரவரும் வசதி படைத்தவர்களாக இருந்தால் அவர்களின் தரத்திற்கு ஏற்றாற்போல் வளர்ச்சி நிதி என்று கட்டாயப்படுத்தி வாங்கிவிட்டுதான் சேர்த்துக் கொள்கிறார்கள். பிறகு பதவிக்கு வேற அமௌண்ட். இப்படி இருக்கிறது மேற்கு மாவட்ட தாவேகாவின் நிலைமை என்றனர். மேலும் அறநிலையத்துறையின் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் பதவிக்கு 40 லட்சமும் அரசு வழக்கறிஞர் பதவிக்கு 15 லட்சமும் என அரசு நியமிக்கும் ஒவ்வொரு பதவிக்கும் ஒரு விலைப்பட்டியலோடு பேரம் பேசி வருவதாகவும் ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர். 2 நாட்களுக்கு முன் தாலுகா அலுவலகங்களில் நடந்த ஜமாபந்தி நிகழ்ச்சிகளில் அதிகாரிகளிடம் நாங்க சொல்ற மனுக்கள் மீது உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும், மலையாள மொழி பேசும் சிறுபான்மையினர் சான்றிதழ் எங்களுக்கு தெரியாமல் எந்த மாணவர்களுக்கும் வழங்கக்கூடாது என்று தாவேகாவினர் ஆணவத்துடன் பேசியதும்
அதேபோல் குலசேகரம் காவல் நிலையத்தில் மாவட்ட எஸ்பி சிசிடிவி கேமராக்களை திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் தாவேகாவினர் முண்டியெடுத்து நின்றதும் அதிகாரிகளுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.